மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த மதிய பொழுதிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரத்தக்கதான அந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு ஈவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரெண்டு மனுஷங்க மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. கேட்கல? சரி. ஒரு நாள் ரெண்டு பேர் மரம் வெட்டுறதுக்காக போனாங்க. அப்படி மரம் வெட்ட போனப்ப ஒருத்தர் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்குமாக மரம் வெட்டிக்கிட்டே இருந்தார். இன்னொருத்தர் காலையிலிருந்து மதியம் வரைக்கும் மரம் வெட்டினாரு. ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மரம் வெட்ட ஆரம்பிச்சார். சாயங்காலம் முடிச்சு பார்க்கறப்ப ரெண்டு பேர் வெட்டினாங்க. அதுல ஒருத்தர் அதிகமான மரங்களை வெட்டியிருந்தார். யார் தெரியுமா? ஓய்வு எடுத்தவர். ஏன் ஓய்வு எடுத்ததுனால? உற்சாகமா வெட்ட முடிஞ்சுச்சா? இந்த ரெண்டு பேரும் மரம் வெட்டி முடிச்சப்ப பார்த்தா இந்த ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தார். பாத்தீங்களா? ரெஸ்ட் எடுத்தவர் ரொம்ப நிறைய மரங்களை அவர் வெட்டியிருந்தார். அப்போ இந்த காலையில சாயங்காலம் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருந்தவன் இந்த மனுஷனை பார்த்து கேட்டான், என்னடா நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நீ வெட்டின இடையில ஒரு மணி நேரம் ஒரு கேப் விட்ட, இப்ப வெட்டி முடிச்சு பார்த்தா நீ தான் நிறைய வெட்டி இருக்கிற, எப்படா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா, நீ காலையில சாயங்காலம் வரைக்கும் நீ வெட்டின, ஆனா இடையில ஒரு மணி நேரம் கேப் கிடைச்சப்ப நான் சும்மா இருக்கல, அந்த ஒரு மணி நேரம் என்னுடைய கோடாரியை என்ன செய்யுது தெரியுமா, ஷார்ப் பண்ணேன். என்னுடைய கோடாரிய கொஞ்சம் என்னது கூர்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிச்சேன். மீதியான அதிகமான மரங்களை என்ன செய்தேன், வெட்டினேன் அப்படின்னு. நம்ம மனசுலாம் என்ன சொல்லுன்னா, அந்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் உற்சாகமா வெட்டியிருப்பான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா உண்மையை சொல்லணும்னா, பகல்ல மற்ற நாட்கள்ல பல காரியங்களை செய்கிறோம். ஆனா இந்த விடுமுறை நாளிலே நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மற்ற நாளை போல இல்லாதபடிக்கு, உலகத்தின் வேலைகளை செய்யாதபடிக்கு நாம என்ன செய்யறோம் தெரியுமா, நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்றோம். நம்ம கொஞ்சம் என்ன செய்யறோங்க, கூர்மைப்படுத்துறோம். கூர்மைப்படுத்திட்டு நாம செயல்படும் பொழுது இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியுங்க, பிரகாசிக்க முடியும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கே இருக்கும் என்றால் திருத்தொண்டனுக்கு அதிகமாகவே என்ன செய்யும், இருக்கும். ஆனாலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். கொர்நேலியு அன்றைக்கு பகலில் 9ஆம் மணி வேளையிலே அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் தேவதூதன் அவனிடத்திலே தோன்றி, கொர்நேலியுவே உடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை என்ன செய்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. சமாரிய ஸ்திரீ அந்த உச்சி வெயிலிலே அவள் போயிருந்த சந்தர்ப்பத்துல தான் இரட்சகராகிய கிறிஸ்து அவளை சந்தித்து ஜீவ தண்ணீரை அவளுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். ஆகவே இந்த மதிய பொழுதிலும் சரீர பிரகாரமான நிலையிலே நமக்கு களைப்புகளும் சோர்வுகளும் அசதிகளும் இருந்தாலும், உலகம் தன் கதியிலே இயங்கிக் கொண்டிருந்தாலும், நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஆயத்தம் செய்ய, அவருடைய வசனத்தினாலே நம்மை பலப்படுத்த தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம்.
நல்ல அருமையான சாப்பாடு நமக்கு என்ன செஞ்சது, கிடைத்தது. நன்றாக திருப்தியாக சாப்பிட்டோம். எங்களுக்கு ஒரு சகோதரர் ரொம்ப அருமையா பரிமாறினார். அவருக்கு ரொம்ப டிமாண்ட், பிரதர் இங்கே மோர் கொண்டு வாங்க, பிரதர் எனக்கு ரசம் கொண்டு வாங்க, பிரதர் கூட்டுக்கு கிடையாது, கூட்டுக்கு நேரம் தான் போகணும் அப்படின்னு எழுது ரொம்ப பரபரப்பா பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. நாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ன செய்தோம், சாப்பிட்டோம். நம்முடைய உடலுக்கு சாப்பிட்டதனுடைய உற்சாகம், அதே நேரத்துல அது கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, டைம் எடுக்குது. ஆனா ஜீவ வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி இருக்கிறது, உன்னுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்யும், உயிர்ப்பியும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அதை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடியதான இந்த சந்தர்ப்பத்திலே தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நாம் ஜெபசந்தியோடு கூட அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் தொடர்ந்து காலையிலே சபையை குறித்ததான மேன்மையான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். சபை இருக்கிறது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது, ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறதான அந்த முக்கியத்துவம். சிலர் சபை புரிவர்களை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது. சபை கொடுக்க வேண்டிய கனத்தையும் மேன்மையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு உள்ளூர் சபையை குறித்து, எந்த சபை, அந்தியோகியா சபையை குறித்து நாம் சிந்தித்தோம். அந்த பட்டணத்தை குறித்தும் பட்டணத்தினுடைய பின்னணியை குறித்தும் பார்த்து, அந்த சபையிலே தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபையை அவர் நிர்மாணிக்க அவர் சித்தம் கொண்டவராக இருந்தார். அந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்கிறதான காரியத்தை குறித்து தான் நாம் சிந்தித்தோம். அந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, யாராலே ஆரம்பிக்கப்பட்டது, சிலரால் ஆரம்பிக்கப்பட்டது. யார் அந்த சிலர்? அறியப்படாதவர்களால் அது என்ன செய்யப்பட்டதுங்க, ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தத்துக்கு நம்மை விட்டுக் கொடுத்து அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய காரியங்களுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து செயல்படும் பொழுது தேவன் நம்மை கொண்டும் மகத்தான காரியங்களை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாங்க, செய்யக்கூடியவராக இருக்கிறார். அறியப்படாதவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த சபையை குறித்த நிலையிலே நாம இரண்டாவதாக கவனிக்கும் போது மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியங்கள். ஒரு சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெலிக்கே நாடு, தீர்ப்பு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். இங்கே நான் வாசிக்கும் பொழுது இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், சிலர் என்கிறதான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். என்று சொன்னால் அறியப்படாத சிலரினாலே அது ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக உங்களுடைய மனதிலே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படியான நிலையை சொல்ல விரும்புகிறேன். அறியப்படாதவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, இரண்டாவதாக ஆத்தும பாரம் உள்ளவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆத்தும பாரம் உள்ளவர்களால். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் கவனிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? சேவா நிமித்தம் உபத்திரம் உண்டானதினாலே சிதறப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்றொருவருக்கும் அறிவியாமல் பெலிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இதுவரைக்கும் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சிதறடிக்கப்பட்டவர்கள் அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்தவர்கள் யூதர்கள் நடுவிலே போய் தான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. ஆனா அப்படி அறிவித்துக் கொண்டுதான் சில பட்டணங்களிலும் நாடுகளிலும் தீவுகளிலும் அறிவித்து வருகிற நிலையிலே ஒரு கூட்டர், அந்த சிரேனே பட்டணத்தார், சீப்புரு தீவாராகிய சிலர் இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த அந்தியோகியா பட்டணத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யார் இருக்கிறாங்க? கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. அந்த கிரேக்கர்களை பார்த்த பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு ஆத்தும தாகம். என்ன தெரியுமா? இவர்களுக்கும் இந்த ரட்சகர் வேண்டும் என்று முதலாக இங்கே புறஜாதிகளின் நடுவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னால புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவில்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? சமாரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படிதானே? சமாரியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த சமாரியர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பாதி யூதர்கள். அப்படிதானே? அவர்கள் பாதி யூதர்கள். யூதர்களுடைய கலப்பினம் தான் சமாரியர்கள்.
ஆனா 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது கொர்நேலியுடைய வீட்டிலே அங்கே அறிவிக்கப்பட்டது. ஆனா அந்த கொர்நேலியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் தெய்வ பக்தி உள்ளவன் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் புறவனத்தானா இருந்தால் தெய்வ பக்தி உள்ளவனாக அவன் இருந்தான். ஆனால் இப்பொழுது முதலாக பின்னாட்களிலே பேதுரும் கூட புறஜாதிகள் நடுவில் எப்படி சுவிசேஷம் தன்னை கொண்டு அறிவிக்கப்பட்டது என்பதை குறித்து எருசலேம் கவுன்சில் 15ஆம் அதிகாரத்திலே பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஒரு பட்டணத்துக்கு வந்த பொழுது அந்த ஜனங்களை கண்டார்கள். அந்த ஜனங்கள் மேல் இருந்ததான ஆத்தும பாரத்தின் நிமித்தமாக இவர்களாலே அடக்கி கொண்டிருக்க முடியவில்லை. ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா இவர்கள் அறியப்படாதவர்கள், இவர்கள் யாரென்றே தெரியாதவர்கள். ஆனா இப்ப இவங்க யாரை பார்க்கிறாங்க அப்படின்னா கிரேக்கர்களை பார்க்கிறார்கள். கிரேக்கர்கள் எப்படிப்படுவது தெரியுமா? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா கிரேக்க ஞானம், தத்துவ சிந்தனைகள் இவைகளிலே பேர் பெற்றவர்கள், பிரசித்தி பெற்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்டதான பேர் பெற்றவர்களும் பிரசித்தி பெற்றவர்களுமான நபர்களை பார்த்த பொழுதும் கூட அவர்களிடத்திலும் விலையேறப்பட்டதான ஆத்துமா இருக்கிறது என்கிறதை உணர்ந்து கொண்டவர்களாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே கர்த்தராகிய இயேசுவை குறித்து அங்கே பிரசங்கித்தார்கள் என்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு விதத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னால் வரைக்கும் இயேசுவே கர்த்தர் என்கிறதான நிலையிலே அங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர் என்கிறதான நிலையிலே சற்று நேரத்துக்கு முன்னதாக அருமையான சகோதரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிலையை நமக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே என்று நாம் அவரை அழைக்கிறதுனாலே காணப்படுகிற அதனுடைய மேன்மை உண்மையிலே அது எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது. இன்னும் அதிகமாய் ஆண்டவரை அறிகிறதற்கும் அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறதற்கும் அவருடைய மேன்மையை உணர்கிறதற்கும் அது ஏதுவாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ஆண்டவரை அறிகிற அறிவு அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக என்னதுங்க அவசியமானது. இந்த நாட்களில பல பிரசங்கங்கள் இருக்கிறது, பல செய்திகளை நாம கேட்கிறோம். இதெல்லாம் எதை பற்றி இருக்குதா? இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது, கிறிஸ்தவ புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நிறைய புத்தகங்கள் விற்பனை ஆகிறது. நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். இன்னைக்கு யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரசங்கங்கள் வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் எதை பற்றி இருக்குது அப்படின்னா மனிதர்களை சார்ந்ததாக இருக்கு. உன் கண்ணீரை என்ன செய்வாரு? ஆண்டவர் துடைப்பார், உன் துக்கங்கள் மாறும், உன்னுடைய அப்படின்னு மனிதர்களை சார்ந்ததாகவே இருக்குது. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி, நன்மைகளை பெற்றுக் கொள்வது எப்படி, நாம் பிரயாசப்படுவது எப்படி, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைப்பது எப்படி, இப்படி மனிதர்களை சார்ந்ததாகவே இருக்குது. ஆனா தேவனை அறிகிற அறிவு கர்த்தர் நம்மிடத்துல எதை குறித்து விரும்புகிறார் தெரியுமா? அவரை அறிகிற அறிவை குறித்து விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபையாருக்காக ஜெபிக்கிறதான ஜெபத்தை குறித்து வாசிக்கும் பொழுது என்னுடைய குறிப்பு அது இல்லை என்று சொன்னாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஞாபகத்திலே வந்ததினாலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கொலோசர் நிருபம் அதனுடைய 1ஆம் அத்தியாயத்திலே நாம் கவனிக்கும் பொழுது அதனுடைய 6ஆம் வாக்கியத்திலே பவுல் விதமாக எழுதுகிறார். கொலோசர் 1:6 நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். இங்கே முதலாவதாக அறிகிற அறிவை குறித்து பவுல் இங்கே சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா தேவ கிருபையை அறிகிற அறிவு. ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற 3 விதமான அறிவை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா தேவ கிருபையை அறிகிற அறிவு. அதுதான் ஒரு விசுவாசியுடைய ஆரம்ப அறிவு. ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில உண்டாகிறதான அறிவு. அடுத்து 9ஆம் வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. அந்த 9ஆம் வாக்கியம் விவிதமாய் சொல்லுகிறது ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். குல சபையை குறித்தான அவருடைய விருப்பம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஒன்று ரட்சிக்கப்படும் போது தேவ கிருபையை நாம் அறிகிறோம், இரண்டாவதாக தேவ சித்தத்தை நாம் அறிகிறோம், மூன்றாவதாக 10ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். மூன்றாவதாக தேவனை அறிகிற அறிவு. முதல்ல தேவ கிருபை
அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவம். இரண்டாவதாக அவருடைய சித்தம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம், இது அனுதினமும் அறியும் போது, அவரோடு உள்ளதான உறவிலே வளரும் போது. மூன்றாவதாக வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. பவுல் அந்த சபையாரை குறித்து விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. பவுல் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணுகிறேன். பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவு உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. அதனாலதான் தன்னுடைய நிருபத்தின் இறுதியிலே முற்றாய்ப்பாக பேதுரு அப்போஸ்தலன் எழுதி நிறைவு செய்கின்றார், அவரை அறிகிற அறிவிலே என்ன செய்யுங்கள்? வளருங்கள். உண்மையிலேயே நான் கடந்த செய்தி வேளையிலே நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதை கத்திற்குள்ளாக நான் கழிவுறுந்தேன். உண்மையிலே ஆண்டவரை நாம் அறியும் போது எந்த அளவுக்காய் நம்மை அர்ப்பணிக்க கூடியதான ஒரு அனுபவம், ஆண்டவரை அறிகிற அறிவு. அதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக என்னதுங்க, அவசியமான ஒன்று, அவசியமான ஒன்று. அந்த விதத்துல இங்க நாம வாசிக்கும் பொழுது யூதர்கள் நடுவிலே இயேசுவை மேசியா என்று அங்கே அறிவித்தார்கள். ஆனா இங்க நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு, இந்த இயேசுதான் ஆண்டவர் என்கிறதான நிலையிலே அவர்களுக்கு அறிவிக்கிறதை நான் பார்க்கிறோம். எப்படி அறிவித்தாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கல. நம்ம அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் 11:19 தேவன் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெலிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். உண்மை சொல்லணும்னா, ஆத்தும பாரம் உள்ளவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆத்தும பாரம் உள்ளவர்கள் எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்படணும்? அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவே ரட்சகர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்கிறதை சுற்றித் திரிவார்கள். அன்றைக்கு அந்த அந்தியோகியா சபை எப்படி உருவானது அப்படின்னா, அறியப்படாதவர்களால் அது ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவது, ஆத்தும பாரம் உள்ளவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பல இடங்கள்ல சபைகள் உருவாகுது. ஆனா எப்படி உருவாகுது அப்படின்றது அவர்களுக்கு வெளிச்சம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பல்வேறு விதமான காரணங்கள்ல இன்னைக்கு சபை உருவாகுது. சில போட்டிகளாலும், சண்டைகளாலும், பிரச்சனைகளாலும், பிரிவினைகளாலும் இன்னைக்கு சபை உருவாகுது. ஆனா உண்மையிலேயே கர்த்தர் மகிமைப்படத்தக்கதான நிலையிலே வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு சபை எப்படி உருவாகுது அப்படின்னா, அது சுவிசேஷ பிரபல்யத்தின் மூலமாக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாஞ்சை உள்ளதான தேவ மக்களின் மூலமாக, வாஞ்சையுள்ள தேவ மக்களின் மூலமாக. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடியதான இந்த சபைகள் எப்படி உருவாகி இருக்குது? ஒருவேளை இந்த தென்பாகத்தை குறித்து அல்லது இந்த திருநெல்வேலி பகுதியை குறித்து எனக்கு அந்த அளவுக்கு அதிகமான பழக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய மதுரை குறித்த நிலையில நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு மதுரையில கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் 40 சபைகள் இருக்குது. ஆனா அந்த சபைகள் எப்படி உருவானது தெரியுமா? எப்படி உருவானது தெரியுமா? எங்களுக்கு முந்தைய தலைமுறையில் இருந்ததான எங்களுடைய முற்பிதாக்கள், அவங்க ஊழியக்காரங்க கிடையாது. அரசாங்கத்திலே அலுவல் வேலை செய்தவர்கள் மாத்திரமல்ல, ஒரு கார்பெண்டரா வேலை பார்த்தவங்க, பிளம்பரா வேலை பார்த்தவங்க, போஸ்ட்மேனா வேலை பார்த்தவங்க, ரயில்வேல வேலை பார்த்தவங்க, இப்படிப்பட்ட நிலையில பல்வேறு விதமான நிலைகள்ல அலுவல்கள்ல இருந்தவங்க தான். பின்னாட்களே அவர்களே ஒரு சிலர் ஊழியக்காரராக மாறினாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கரெக்டா 4 மணி 5 மணி அவர்கள் வேலை முடிந்த உடனே வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரும் ஒரு இடத்துல கூடி எங்காவது போய் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன இடமோ ஏதோ ஒரு சின்ன கேப் கிடைச்சா அந்த வீட்டுக்கு தொடர்ந்து போய் அந்த வீட்டை சந்தித்து அந்த வீட்டில் உள்ளவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி இருக்கிறாங்க. நிறையவே சொல்ல முடியும். முதலில் காமராஜபுரம் என்கிறதான ஒரு பகுதி இருக்குது. அங்கே இந்த தேவ பிள்ளைகள், எங்களுக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தான ஆத்தும பாரம் உள்ளதான தேவ மக்கள் அந்த பகுதியை சந்தித்தது நிமித்தமாக அங்கிருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம் அறிந்த நிலையிலே ராமநாதபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியதான அருமையான சோழன் ஜோசப் அவர்களுடைய குடும்பம் இப்படிப்பட்டதான தனித்தாள் ஊழியத்தின் மூலமாக தொடர்ந்து அவங்க ஒரு கத்தோலிக்க குடும்ப பின்னணியை சார்ந்தவர்கள். ஆனா இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான். ஆனா அவங்களை தொடர்ந்து 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 சந்தித்தது நிமித்தமாக இந்த நாட்களிலே அநேக பின்னாட்களில் ஊழியர்களாகவும் எழும்பி பயனுள்ளவர்களாக மாறி இருக்கிறார். பிள்ளைகளே, நம்மை கொண்டும் தேவன் செய்ய முடியும்.
அறியப்படாதவர்களால் மட்டுமல்ல, ஆத்தும பாரம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மை கொண்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று சொல்லவா, இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம் அப்படின்னா இதனுடைய காரணமும் கூட ஆத்தும பாரம் உள்ள மிஷனரிகளின் நிமித்தமாக. உண்மைதானே? ஆத்தும பாரம் உள்ள மிஷனரிகளுடைய ஊழியங்களின் நிமித்தமாக நம்முடைய இந்திய தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு நம்முடைய சபையின் சத்தியத்தை கொண்டு வந்த முதல் மூத்த மிஷனரியா இருக்கக்கூடிய ஆண்டனி ஸ்னோவிஸ் ப்ரூஸ், அவரை குறித்தான ஒரு சரித்திரத்தை நான் வாசித்தேன். அவர் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்காக ஒரு விதத்தில் சொல்லலாம், இங்கிலாந்திலே அவர் ஒரு பெரிய செல்வந்தர். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு கைராசியான பல் மருத்துவர். ஆனா அதையெல்லாம் விட்டு விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இந்திய தேசத்துக்கு வந்தார். அவர் தமிழகத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் என்கிறதான பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவருடைய ஊழியம் தன் தென் தமிழகத்து பகுதியிலும் அவருடைய ஊழியங்கள் நடைபெற்றிருக்கிறது. அவ்விதமாக இந்த சித்தூர் என்கிறதான பகுதியிலே அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே பஞ்சம் மாத்திரமல்ல, கொடிய கொள்ளை நோய், அந்த நோய் பரவி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இறுதியிலே அந்த கொள்ளை நோய் அவருடைய மனைவியாகிய மேரி அவர்களுக்கும் வந்தது. மேரி ப்ரூஸ் அவர்களுக்கும் இந்த கொள்ளை நோயினாலே பீடிக்கப்பட்டார்கள். அந்த கொள்ளை நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இவருடைய கண்களுக்கு வருவதாகவே துடிதுடித்த நிலையிலே, வேதனை நிலையிலே தன்னுடைய மனைவியை அவர் பறி கொடுத்தார். மாத்திரமல்ல, சில நாளுக்கு பின்பதாக அவருடைய பச்சிளம் குழந்தையையும் கூட அவர் என்ன செய்தாருங்க? பறி கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால் அவர் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு என்ன செய்திருக்க முடியுங்க? திரும்பி போயிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு தன்னுடைய மனைவியுடைய கல்லறையிலே அவர் எடுத்த தீர்மானம், ஒரு கோதுமை மணியாயுடைய மனைவி இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறாள், இந்திய தேசத்துக்காக விதைக்கப்பட்டிருக்கிறாள், நான் திரும்பி போக மாட்டேன், கிறிஸ்துவின் சுவிசேஷம் இங்கே அறிவிக்கப்படுகிறதற்காக. எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய ஊழியர்களுடைய ஆத்துமை காரணம் தெரியுமா? எப்படியாவது கிறிஸ்து என்ன செய்யப்பட வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதான நோக்கம், அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம். எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனை மிஷனரிகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் காரணம் தெரியுமாங்க? ஆத்தும பாரம். இந்த அழிகின்ற ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற அந்த ஆத்தும பாரம். ஆனா இன்னைக்கு அந்த ஆத்தும பாரம் சபையில குறைந்து போயிட்டு, அதனாலதான் இன்னைக்கு சபையில் உருவாகிறதும் குறைந்து போனது. இன்னைக்கு சபை உருவாகுது, ஆனா எப்படி உருவாகிறது அப்படின்றது அங்கங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க, புரியுதா? ஆத்தும பாரம் உள்ளவர்களாலே உருவாக்கப்பட்டதான ஒரு சபை. ஆத்தும பாரம் உள்ளவன் சும்மா இருக்க மாட்டாங்க, அவன் வாய்ப்புகளை தேடுகிறவனாய் இருப்பான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க பட்டணம், தீவு, அது மட்டுமல்ல, எனது ஒவ்வொன்றாக அவர்கள் கடந்து போறாங்க. எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த ஆத்தும பாரம். தேவப்பிள்ளைகளே, இந்த மதிய பொழுதுல கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் அந்த ஆத்தும பாரம் இருக்கிறதா? ஆத்தும பாரம் உள்ளவர்களை கொண்டு கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். மாத்திரமல்ல, மூன்றாவதாக இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஒன்று அறியப்படாதவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவதாக ஆத்தும பாரம் உள்ளவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. மூன்றாவதாக இன்னல்களை அனுபவித்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அவனா ஈனா அப்படின்னு நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக, மனதில் வைத்திருக்கிறதுக்காக நான் சொல்றேன், அறியப்படாதவர்களாலே, ஆத்தும பாரம் உள்ளவர்களாலே, அதே நேரத்தில் இன்னல்களை அனுபவித்தவர்களாலே. இந்த சுவிசேஷத்தை அறிவித்தவங்க யார் தெரியுமா? எல்லாம் வசதியா இருந்துட்டு ரொம்ப எல்லாமே சுக சௌகரியங்களை அனுபவித்து விட்டு மீதியான நேரத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்று அன்னைக்கு அறிவித்தார்களா? அங்கே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கு தெரியுமா? ஸ்தேவானின் நிமித்தம், ஸ்தேவானுடைய மரணத்தின் நிமித்தம் உண்டான உபத்திரவங்களாலே சிதறி போனவர்கள். ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உண்மைதானே? இவர்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. தலைமையில எத்தனையோ பிரச்சனைகள் அவர்களுக்கு மேலே சூழ்ந்திருக்கிறது. ஒரு விதத்துல சொல்லணும்னா, இவர்களே இப்பொழுது அகதிகளை போல துரத்தப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க.
ஆனா அதன் நடுவிலும் கர்த்தரை அறிவிக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை. அந்த வாஞ்சையை கர்த்தர் கனம் பண்ணாருங்க. ஒரு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் தனியா கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னா நாம சொல்லுகிறதுக்கான சோகப்பட்டியல் ஏராளமா இருக்கலாம். என் பேசுற எனக்கும் கூட ஏராளமா இருக்குது. ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது நம்முடைய இன்னல்களின் நடுவிலும் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்றதான வாஞ்சை. நம்முடைய முற்பிதாக்களில் எத்தனையோ பேர் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவருடைய மனைவி படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடியதான ஒரு நிலையிலே இருந்தவர்கள். அந்த சகோதரிக்கு சகல விதமான காரியங்களை இவர்தான் செய்ய வேண்டும். இந்த நடுவில் ஊழியத்தையும் என்ன செய்யுங்க, நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அது எல்லாவற்றையும் தேவ கிருபையினாலே நிறைவேற்றுகிறவராக இருந்தார். தேவர்களே, எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், இன்னல்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அவைகளின் நடுவிலும் ஆண்டவருக்காய் செயல்படுகிறோம் என்ற நோக்கத்தோடு கூட நம்மை அர்ப்பணித்து செயல்படுவோம் என்றால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதுதான் இந்த அந்தியோகியா சபையினுடைய ஆரம்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான பாடம். இன்னைக்கு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதான சில நேரங்களில் பல பட்டணங்களை சொல்றாங்க. ஆனா அதிலே ஒரு பட்டணம் தான் எது தெரியுமா? கோயம்புத்தூர் மட்டுமல்ல, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட். சில நேரங்களில் திருச்சியும் சொல்லுவாங்க, கோயம்புத்தூரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியாவுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுகிறது பாளையங்கோட்டை. ஏன் தெரியுமா? இது ஏன் இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது தெரியுமா? மிஷனரிகளுடைய தியாகத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதான கல்வி நிலையங்கள். இங்க இருக்கக்கூடியதான நான் பார்த்ததில்லை, நான் கேட்டறிந்தது, வாசித்தறிந்தது சாரட்டக்கர் கல்லூரி எப்படி உருவானது? அந்த பெண்மணி இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு பெண்மணியும் கிடையாது. தன்னுடைய வாழ்நாளை ஒரு குறுகிய அறைக்குள்ளாக 24 ஆண்டுகள் செலவழித்த ஒரு பெண்மணி என்று சொன்னால் அவர்கள் நடக்க இயலாத நிலையில இருந்தவர்கள். அவருடைய சகோதரன் சிஎம்எஸ் போல ஊழியத்தின் மூலமாக இங்கு இருக்கக்கூடியதான பெண்களுடைய காரியங்களை குறித்தும் கல்வி காரியங்களை குறித்தும் கடிதமாக எழுதி அனுப்பினதை குறித்து கேள்விப்பட்டு ஐயோ, இருளுக்குள்ளாக இருக்கக்கூடியதான இந்த பெண்களுக்கு எப்படியாவது வெளிச்சம் கொடுக்க வேண்டுமே என்ற ஆவல் அந்த பெண்ணுக்கு இருந்தது, சாராவுக்கு இருந்தது. ஆனால் எப்படி செய்ய முடியும்? நானும் நடக்க இயலாதவளா இருக்கிறேனே என்கிற அந்த தாகம் அவளுக்கு இருந்தது. ஆனாலும் கூட உடனே தெரியுமா, நான் போகவில்லை என்றாலும் என்னை கொண்டு எதையாவது செய்ய முடியும் என்கிற அந்த நடக்க முடியாத இன்னல்களின் நிலையிலும் கூட அதை பொருட்படுத்தாதபடிக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி அந்த பொருட்களை கொடுத்து, கூடைகளை பின்னி அந்த பொருட்களை கொடுத்து தன்னுடைய சிநேகிதர்கள் மூலமாக விற்பனை செய்து அதன் மூலமாக உண்டாகிறதான பணத்தை கொடுத்து அனுப்பி இங்கே இந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. ஆசியாவிலே முதலாக உருவாக்கப்பட்டதான பெண்களுக்கான கல்வி நிறுவனம் என்னதுங்க இங்கே இருக்கிறது. இது எப்படி உருவாச்சு? அந்த அம்மா சுக சௌகரியமா இருந்து மிச்சமாக இருக்கிறதை அனுப்பி கிடையாதுங்க. மிச்சமா இருக்கிறது எனது அனுப்பி கிடையாது. நெருக்கடிகளின் நடுவிலே, தேவைகளின் நடுவிலே, மற்றவர்களிடத்தில் கேட்டு வாங்கின நிலையிலே, ஒருவேளை அவர்களை ஒரு பிறந்த நாளை ஒரு சந்திக்க வருவார்கள் என்று சொன்னால் எனக்கு பிறந்த நாள் வெகுமதிகள் கொண்டு வராதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடியதான பெண்கள் அங்கே கிறிஸ்துவை அறியாத நிலையிலே, கல்வியறிவற்ற நிலையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும், அதற்காக பணமாய் கொடுங்கள் என்று சொன்னதான அந்த நிலையின் மூலமாய், தியாகத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்லலாம், ஒரு மிஸ்ரி ஸ்தாபனத்தினுடைய ஒரு அண்ணன் இப்படி சொன்னாரு, இந்திய கிறிஸ்தவர்கள் மிஷனரிகளுடைய தியாகத்திலே இன்றைக்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மிஷனரிகளுடைய தியாகங்களிலே இன்னைக்கு நாம சுக சௌகரியமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னால் எத்தனையோ மிஷனரிகளுடைய தியாகம் இருக்குது. தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பறிகொடுத்து இருக்கிறாங்க. சொந்த தேசத்தை விட்டு மறுபடியும் திரும்பி போகாமலே இங்கேயே கல்லறையிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மிஷனரிகளுடைய தியாகத்தின் மூலமாக
இன்றைக்கு நம்முடைய சபைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை உணர்வுமே இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறதெல்லாம் பாடல்கள் கிடையாதுங்க. நமக்கு முந்தைய தலைமுறையிலே ஏங்க சுவிசேஷத்திற்காய் பாட அனுபவித்த எத்தனை மிஷனரிகள் வில்லியம் கேரியை குறித்து நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். தன்னுடைய குழந்தையை அவரே என்னதுங்க அடக்கம் செய்கிறதற்காய் குழி தோண்டுகிற பரிதவிக்கப்பட்டவர்களை ஆனாலும் திரும்பி போகவில்லை. ஏன் தெரியுமா? எப்படியாவது ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதான நோக்கம். எப்படியாவது இருளில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஜீவ வெளிச்சமாகிய கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிறதான நோக்கம். இன்றைக்கு சபை சுவிசேஷத்தின் பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறதற்கு மறந்து போன ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அன்னைக்கு அந்தியோகியா சபை அறியப்பட்ட ஒரு சபையா. இதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 15ஆம் அத்தியாயத்திலிருந்து தொடர்ந்து நீங்க கவனிக்கும் போது இந்த அந்தியோகியா மிக முக்கியமான மைய கேந்திரமாக திகழ்ந்தது. காரணம் என்ன? அறியப்படாத நபர்கள். இன்னைக்கு நாம எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னால நான் செஞ்சேன்ற என் பேர் இருக்கணும். என்னுடைய ஒரு எப்படியாவது என்னை நான் காட்டி விட வேண்டும் என்கிற அவல புத்தி, அற்ப புத்தி இன்னைக்கு இருக்குது, எல்லாருமே இருக்குது. ஆனா இந்த அந்தியோகியா சபை ஆரம்பிக்கப்பட்டது அறியப்படாத நபர்கள். தேவனுக்காக நம்ம செய்கிற சிறிய காரியமானாலும் கர்த்தரை கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நான் அல்ல கிறிஸ்துவே என்கிற அந்த மனப்பான்மை இன்னைக்கு இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்புக்கொடுத்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தாலே பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அறியப்படாதவர்களா? அது மாத்திரமல்ல, ஆத்தும பாரம் உள்ளவர்களா மட்டுமல்ல, இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களாலே இது என்ன செய்யப்படுதுங்க? ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் வார்த்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன தெரியுமா? அறியப்படாதவர்களாலும் அற்பமானவர்களாலும் தேவன் இதை செய்திருப்பார் என்றால் நம்மை கொண்டும் தேவன் செயல்பட முடியும். மாத்திரமல்ல, நாம் இங்கே கவனிக்கும் போது ஆத்தும பாரம் இருக்கும் அப்படின்னா வாய்ப்புகளை நாம தேடுவோம். நம்மால முடிந்த நிலையில இன்னைக்கு ஒரு விதத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி கிறிஸ்துவை அறிவித்தாங்க தெரியுமா? கீழே அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 20ஆம் வாக்கியத்தை. அவர்களில் சீர்திருத்தவாரும் சிரேன பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து, அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் எப்படி அறிவித்தார்கள் என்பதை ஆவியானவர் அங்கே லூக்காவை கொண்டு மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அவர்கள் கிரேக்கருடனே பேசி என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா? சம்பாஷணை பண்ணாங்க, அவ்வளவுதான். அங்க ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரசங்கம் ஒன்றும் செய்யல. அவங்களுக்கு தெரிஞ்சதை என்ன செய்தாங்க? சொன்னாங்க. ஆத்தும பாரம் நமக்கு இருக்கும் அப்படின்னா நம்முடைய இன்னல்கள் நடுவிலும் கூட ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை உடையவர்களாக நாம இருப்போம் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? 21ஆம் வாக்கியம். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ரொம்ப அற்புதமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடக்குது தெரியுமாங்க? கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கு. யாரோட? தங்களை காண்பிக்க வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, கர்த்தர் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அறியப்படாதவர்களாகவும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாகவும் இன்னல்களை பொருட்படுத்தாதபடிக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட செயல்பட்ட போது அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சாங்க. செய்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் மீதியானதை பார்த்துக் கொண்டார். நடந்தது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி என்ன வாசிக்கிறோம்? இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழியம்னா எதுக்கு தெரியுமா? ஒருவர் ஒரு கூட்டம் நடத்துறார், ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா ஜனங்கள் தன்னிடமாய் திரும்புகிறதுக்காக தான் இன்னைக்கு அநேகர் பார்க்கறாங்க. அது சொல்றது உங்களுக்கு புரியுதா?
புரிஞ்சா நல்லது, புரியாட்டா புரியாமலே இருக்கணும். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் தங்கள் சார்பிலே ஜனங்களை இழுக்கும்படியாக, தங்களுடைய பேரும் பிரஸ்தாபமும் வெளிப்படும்படியாக இன்னைக்கு அநேக ஊழியங்கள் நடக்குது. ஆனா அன்றைக்கு நடந்த ஊழியம் எப்படி நடந்தது தெரியுமா? தங்களை மறைத்துக் கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை உயர்த்தி இவரே ரட்சகர் என்று காண்பித்த பொழுது, இயேசுவே கிறிஸ்து என்று கர்த்தர் என்று காண்பித்த பொழுது அங்க என்ன நடந்தது அப்படின்னா, ஜனங்கள் யாரிடமாய் திரும்பினாங்க தெரியுமாங்க? கர்த்தரிடமாய் திரும்பினாங்க. கர்த்தரிடமாய் திரும்பினாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட என்ன செய்ததுங்க? இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம செய்ய வேண்டியதுதான், ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்கும் போது நம்மால முடிஞ்சதை செய்தா போதுங்க, கர்த்தர் அவருடைய காரியங்களை என்ன செய்வாருங்க? அவர் செயல்படுத்துகிறவராக செயல்படுத்துகிறவராக. அதனால உண்டான விளைவு தெரியுமா? 22ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட போது, ஏன் அப்படின்னா சபை யூதர்கள் நடுவே மட்டும்தான் விசுவாசிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதான காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள், நடந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதான காரியம் அங்கே எருசலேமில் உள்ளதான மூப்பர்களுக்கு, எருசலேமில் உள்ளதான அப்போஸ்தலர்களுக்கு அது கேள்வியான போது உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே பர்னபாவை என்ன செய்யறாங்க? அந்தியோகியாவுக்கு அனுப்புறாங்க. அந்தியோகியாவுக்கு அங்கே பர்னபா வந்த பொழுது என்ன நடக்குது தெரியுமா? 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாரும் சொன்னான். அவன் போய் கண்டபோது அங்க என்ன பார்த்தான் தெரியுமா? அங்க என்ன பார்த்தான் தெரியுமா? தேவனுடைய சபையை அங்கே கண்டான். அந்த சபை எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது அப்படின்னா, அங்க ரொம்ப அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார், தேவ கிருபையை கண்டான். தேவ கிருபையை கண்டான். இன்னைக்கு சபை என்கிறது என்ன நம்ம நினைக்கிறோம்? ஒரு பெரிய கட்டிடம், வானளாவிய கோபுரம், குளிரூட்டப்பட்ட அறை, நல்ல வசதியான நாற்காலிகள், எல்லா விதமான சுக சௌகரியங்களோடு கூட இருக்கக்கூடியது, நல்ல ஒலிபெருக்கி அமைப்பு. இப்ப புதுசா புகையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு சபை அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கே போய் பர்னபா கண்டது பெரிய பெரிய ஸ்பீக்கரோ, அது பெரிய பெரிய புகைமூட்டக்கூடியதான கருவிகளோ, இரைச்சல்களோ, இன்னிசைகளோ அல்ல. அங்க பர்னபா போய் பார்த்தது என்ன தெரியுமாங்க? தேவ கிருபையை கண்டார். தேவ கிருபையை கண்டார். இன்னைக்கு சபையில் அந்த கிருபை இருக்குதா? இன்னைக்கு சபைகள் அந்த கிருபையை பார்க்க முடியுதா? கண்டபோது இன்னொரு வார்த்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்களேன், என்ன வாசிக்கிறோம்? அதே வசனத்தை மறுபடியும் 23ஆம் வசனத்துல, தேவ கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு. அந்த சபையை வந்து பார்த்தப்ப, வெளியிருந்து வந்து பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? சந்தோஷமாயிருந்து. ஏன் தெரியுமா? அந்த சபையில தேவ கிருபை இருந்துச்சு. ஒரே ஒரு கேள்வியோடு இந்த மதிய நேர பிரசங்கத்தை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம சபைக்கு ஒருத்தவங்க வெளியே இருந்து வருவாங்க அப்படின்னா, நம்முடைய சபையில் அவங்க என்ன பார்க்குறாங்க? என்ன பார்க்குறாங்க? அந்த சபைக்கு போன நல்ல அழகாக சேர் போட்டுருக்காங்க, நல்ல ஸ்டேஜ் இருக்குது, நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் வேணாம்னா நான் சொல்லலை, இதெல்லாம் இருந்தால் நல்லது தான். ஆனால் தேவ கிருபையை இன்னைக்கு நம்முடைய சபையில் பார்க்க முடியுதா? தேவ கிருபையை இன்னைக்கு சபைக்குள்ளாய் வரும்போது அனுபவிக்க முடியுதா? தேவ கிருபையை அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிலை இருந்தா, உண்மை சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தை இன்னைக்கு சபையாரே இழந்து போயிருக்கிறார்கள். காரணம் தெரியுமாங்க? தேவ கிருபையை பற்றி கொள்ளாதபடிக்கு ஒரு செயற்கையான ஒரு நிலையில இன்னைக்கு என்னதுங்க, சபையும் மாறி போய்விட்டது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அவர்களுடைய வாழ்விலே ஆத்தும பாரம் என்ன செய்யலங்க? தங்களை காண்பிக்க வேண்டும், பேருக்காகவும் பிரஸ்தாபத்துக்காகவும் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணமும் நோக்கமும்.
கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை காண்பிக்கணும்ன்ற நிலை இன்னைக்கு என்ன செய்யலங்க, எப்படியாவது ஒரு சின்ன ஓரத்திலேயாவது நான் அப்படின்னு என்ன செய்யணும், தெரியணும். ரொம்ப துக்கமா இருக்குங்க. காலத்துல என் பேர் போடல அப்படின்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ண ஆட்கள் இருக்காங்க. இதை விட ஒண்ணு போடுறது தெரியுமா, என் பேரை போட்டுட்டு பின்னால உள்ளதான அந்த என்னது டிகிரி கரெக்டா நீ போடலையே, இதெல்லாம் இருந்து சபை காலன்றதுல எங்கே போய்கிட்டு இருக்கு, எங்கே போய்கிட்டு இருக்கு? நாம் பூர்வ பாதைக்கு திரும்புவோமே, பூர்வ பாதைக்கு திரும்புவோமே. நேற்று இரவிலே நாம் சிந்தித்தது போல வழிகளில் நின்று பூர்வ பாதை எதுவென்று கேட்டு அதில் நடவுங்கள், அப்பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சபை குறித்ததான தேவனுடைய முதல் எண்ணமும் முழு எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அப்போ அங்கே நாம் ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அடிப்படையான எண்ணம். அதே போல புதிய ஏற்பாட்டு சபையை அல்லது சபையை குறித்தான தேவனுடைய எண்ணம், தேவன் கொடுக்கக்கூடிய கனம், தேவன் கொடுத்திருக்கிறதான அதனுடைய விலை மதிப்பு எத்தனை மேன்மையுள்ளது என்பதை நாம் பார்த்தோம். அப்படி உருவாக்கப்பட்டதான ஒரு சபை, ஒரு சபை. அந்த சபை எப்படி உருவானது, அதான் அந்தியோகியா சபை. அது எப்படி உருவானது என்பதை 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 3 காரியங்கள். ஒன்று, அறியப்படாதவர்களாக. 2வது, ஆத்தும பாரம் உள்ளவர்களாக. 3வது, இன்னல்களை அனுபவித்தவர்களாக. தேவர்களே, நாம் ஒண்ணுமில்லாதவர்களாக இருக்கலாம், அறியப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்கும் ஊழியத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அப்படின்னா நம்மை கொண்டு தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்வார். ஆத்தும பாரம் இருக்கும் அப்படின்னா நம்மை கொண்டு தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்வார். நம்முடைய இன்னல்கள் நமக்கு ஏராளமா இருக்கும். ஆனால் இன்னல்கள் நடுவிலும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படும் போது, நம்மால முடிஞ்சதை செய்யும் போது, மீதி எல்லாம் யார் பார்த்துக்கிறார்? ஆண்டவர் பார்த்துக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட. எஸ்ரான் புத்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததுனாலே கர்த்தர் அற்புதமாய் அவர்களை அந்த பிரயாணத்திலே நடத்தினார். கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தது என்கிறதை சொல்றதை பார்க்க. கர்த்தருடைய கரம் அன்னைக்கு எஸ்ராவின் மேல இருந்ததுனால என்னென்ன நன்மைகள் எஸ்ராவுக்கு உண்டானது, அல்லது எஸ்ராவின் வாழ்வு எவ்விதமாய் உயர்த்தப்பட்டது என்கிறதை, மேன்மை அடைந்தது என்கிறதை அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தெரிய முடியும். அந்த விதத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாருங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாருங்க. மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, தேவ கிருபையை நாம சபையா என்ன செய்ய முடியுங்க, அனுபவிக்க முடியும். அந்த புரிந்து கொள்ளுங்க. தேவ கிருபை இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? நான் நேற்று சொன்ன உதாரணத்தை போலதான், அழகான ஒரு மின் விளக்கு இருக்கிறது, நல்ல ஒரு லைட் இருக்குது, அப்படிதானே? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஆனா அதுல மின்சாரம் கடந்து போகவில்லை என்றால், மின்சாரம் இல்லை அப்படின்னா அந்த மின் விளக்கினாலே, அந்த லைட்டால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வெறும் அலங்கார பொருள் மட்டுமே. அதனால எவருக்கும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அநேக சபைகள், கட்டிடங்கள் இருக்கிறது, ஆட்களும் கூட இருக்கிறாங்க. ஆனா இக்கோபோத்தாய் மாறி போயிருக்கிறது. தேவ மகிமை அங்கே இல்லை. தேவ கிருபையை பற்றி கொள்ளாதபடினாலே தேவ மகிமை அங்க என்ன செய்யலங்க, இல்ல. அதனால அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கும் சரி, அதுல சந்தோஷம் இல்லை. நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? நாமே சீர்தூக்கி பார்க்கணும். இந்த சபை தேவ கிருபையை அனுபவித்தது மட்டுமல்ல, வெளியிலிருந்து வந்தவர்களை அது சந்தோஷப்படுத்துகிறதாய் காணப்படுவதற்கு இந்த சபையிலே காணப்பட்ட 7 காரியங்கள் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு அவைகளை சிந்திப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.